தினம் ஒரு தியானம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 22 வசனம் 30. கெர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை பட்சிக்கும் தீர்க்கதரிசிகள் திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளும் ஆசாரியர்கள், இறை கவுகிற ஓநாய்களைப் போலிருக்கும் தேசத்தின் பிரபுக்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்தும் தேசத்தின் ஜனங்கள், கோபத்தை ஊற்றி மூர்க்கத்தின் அக்னியால் நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என உரைக்கும் கர்த்தர். தேசம் அழியாதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடும் அந்த தேவன், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆமென்.